Kuttanad backwaters வந்து அது ஃபேமஸான ஸ்பாட். உங்களுக்கு வந்து தனி செப்பரேட் போட் தான். இந்த போட்டில் தான் வந்து நாங்கள் இப்போ சைட் சீயிங்க்கு போக போகிறோம். அந்த வலது காலை எடுத்து வைத்து செல்லுங்க. நைஸ் கோஷியே இருக்கு, நல்ல வெல்வெட் எல்லாம் போட்டு நல்ல பெரிய ஃபேமிலி மாதிரி போகிறது. பார்க் பண்ணிட்டு நாங்கள் வெளியே போய் கடை இதெல்லாம் போயிட்டு வரலாம். ஃபுட்டு கழிச்சா இல்லை கழிக்கல. இது ஒரு 20 அடி 30 அடி அந்த மாதிரி எல்லா போட்டுக்கும் புக்கிங் ஆச்சு. 20 ஆள் போகும். 20 லைசன்ஸ் 9 ஆளுக்கு. லைசன்ஸ் 9 ஆளுக்கு. வின்னருக்கு 25 லாக். சின்ன பசங்க எல்லாம் வந்து போட் ஓடிட்டு போறாங்க. இது 1 kg சிஸ்டம். ஹாஃப் நல்லா இருக்குமா? இது மாதிரி ஸ்பைசியா இருக்கு, கொஞ்சம் சால்ட்டியாவும் இருக்கு. நல்லா இருக்கு. சிங்கம் வந்து சாஞ்சிட்டுது. ரைஸ் bowl of Kerala. போட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து போட்ல போய் நிச்சயமா என்ஜாய் பண்ணினா. கேரளா ஆலப்பிலாவில் Kuttanad backwaters வந்து அது ஃபேமஸான ஸ்பாட். நிறைய போட்டும் அதை சுற்றி தான் போகும். இப்போ நாங்கள் வந்து புக் பண்ணினது ஒரு போட் டூர் தான். அது 4 பேருக்குரிய போட்டு. ஸோ 4 பேர் நாங்கள் மட்டும். இது வந்து போட் ஆக்சுவலாக போட் ஹவுஸ் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் சைட் சீயிங் போட். அதில் என்ன பின்னுக்கு நிறைய சீட்ஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து தனி செப்பரேட் போட் தான். ஹவர்ஸுக்கு வந்து 1000 rupees எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் 3 hours மினிமம் எடுக்கணும். 3 hours எடுத்து நாங்கள் எங்களுக்கு சைட் சீயிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் வந்து சைட் சீயிங் பார்க்குறது பிளான் பண்ணபடியாக இந்த ட்ரிப் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க. ஸோ இந்த போட்டில் தான் வந்து நாங்கள் இப்போ சைட் சீயிங்க்கு போக போகிறோம். போகலாம். அந்த வலது காலை எடுத்து வைத்து செல்லுங்க. நாங்கள் சின்ன போட்டாக தான் இருக்குமென்னு நினைச்சாங்களா, ஆனால் இது பரவாயில்ல, நல்ல பெரிய போட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு வந்துருக்காங்க. நைஸ் கோஷியே இருக்கு, நல்ல வெல்வெட் எல்லாம் போட்டு நல்ல. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ஸ் இருக்குது. நினைக்கிறேன் 3, 5, 6 சேர்ஸ். அதுக்கு பின்னாலே ஒரு பால்கனி மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. பின்னாடி சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. 3 மணித்தியாலம் வந்து இதில் போயிட்டு வர போகிறோம். நாங்களே இன்னும் ஃபுட்டும் கொண்டு வந்து சாப்பிடலாம். அண்ட் நிறைய ஸ்பாட்லேயும் வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகிற வர இடமெல்லாம் வாங்கி ஏதாவது சாப்பிடலாம். நான் முன்னாடியே போயிருக்கிறேன். ஐலாண்டு பாதிரை மணல் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஐலாண்டு மாதிரி. அதுக்குள்ளேயே போய் திங்ஸ் எல்லாம் கொண்டு வச்சு சமைச்சு சாப்பிடலாம். பட் அந்த ஐலாண்டுக்கு போகிற கப்பல் வந்து ஒரு 5:30க்கு பிறகு போகாது. ஸோ அதுக்கு முதல் வந்து அங்கேருந்து லீவ் பண்ணிடணும். இல்லாட்டி அதுக்குள்ளேயே நைட் ஃபுல்லாக நிற்க வேண்டியதுதான். அது ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய போர்ட் வந்து நிற்கிது. இதெல்லாம் வந்து ஹவுசிங் போர்டுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஈவினிங் 5:30க்கு வந்து கிளம்பி ஃபுல் ட்ரிப் போயிட்டு வரும். ஸோ இதுதான் அவங்க சொன்ன இது வந்து இதில் ஒவ்வொரு சைஸ்லேயே நிற்கிது. பெரிய ஃபேமிலி மாதிரி போகிறது இல்லை ஷேர் பண்ணி போகிறதுன்னா கூட வந்து இதில் எல்லாம் போவாங்க. சேட்டா தான் எங்களோட கேப்டன். ஸோ சேட்டா என்ன பேர்? ஜெகதீஷ். குட்டநாடு தான் போகுது இல்லையா? எல்லாம் வில்லேஜ். அந்த குட்டநாடு வந்து வில்லேஜ், ஒரு தனி வில்லேஜ். இல்லை இந்த ஃபுல் டோட்டல் ஏரியாவே குட்டநாடு அப்படி சொல்கிறது. தமிழ்ல அறியுமோ சேட்டா? கொஞ்சம் தெரியும். நான் முன்னாடி வந்து ஆலப்பி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ உண்டு. எங்களோட சென்னையில் படித்த ஃப்ரெண்ட்ஸு. சேட்டா ஆலப்பி. ஸோ என்ன இவ்வளோ ஸ்பெஷல் ஏதாச்சும் பறையணும்? போட் ரைசிங் இருக்கு. ஓகே. ஸோ இது சேட்டாட போர்டான? ஓகே. ஸோ அது கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அதில் இருந்து ஓகே. போட் ஹவுஸ் வந்து நைட் ஒரே இடத்துல விட்டுருவாங்க அப்படிங்க வில்லேஜில். அது சைட் சீயிங் வந்து அவ்வளோ பார்க்க முடியுமா? அது ஏன்னா ஈவினிங் 5:30, 6 அந்த மாதிரி தான் போகுது. ஸோ டார்க் ஆகிடும். ஒரு 1 hour போகுது. 1 hour தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு அங்கே இருக்கு. ஸோ நாங்கள் என்ன சொன்னால் நைட்டு ஃபிஷிங் பண்ண முடியும். ஓகே. அந்த போட்டில் வந்து ஃபிஷிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நாங்கள் தூண்டில் இதெல்லாம் கொண்டு போனால் ஃபிஷிங் பண்ணி அப்படியே எடுத்து சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் குளிக்கலாம். தண்ணி நல்ல தண்ணி. ஸோ ஸ்விம்மிங் பண்ணுறதுனா இது கூட இதில் பண்ணலாம் குளிச்சு. வீட்டுக்காரெல்லாம் குளிக்கணும் இதில். இது வீட்டில் ஒன்று இதில் குளிக்கணும். இது மார்ச் ஏப்ரல் உப்பு தண்ணி வரும். உப்பு தண்ணி இப்போ ഈ ബോട്ടെല്ലാം ഓടുന്നതിനാ ഇതാരും കുടിക്കുന്നത് എടുക്കില്ല.
குளிக்கிறதுக்கு பார்க் பண்ணிட்டு நாங்கள் வெளியே போய் கடை இதெல்லாம் போயிட்டு வரலாம். ஸோ ஏதாவது சாப்பிடணும்னா போர்டை பார்க் பண்ணிட்டு நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்டு ஃபுட்டு கழிச்சா போன வழி இருக்கு. 7 years. 27 years. ஸோ சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இது எவ்வளோ ஆழமான? இது 20 அடி 30 அடி அந்த மாதிரி. 20 அடி 30 அடி. ஆலப்புழாவில் சீசன் இருக்கா? ஒரு சீசன்ல நிறைய டூரிஸ்ட் வரது அப்படி. நவம்பர் டிசம்பர் பிக் சீசன். டிசம்பரா? இப்போ ஜனவரி சீசன் சீசன் இது. எல்லா போட்டுக்கும் புக்கிங் ஆச்சு. இப்போ நைட் போட்ஸ் ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. எல்லாம் இப்பவும் பிஸி தான். பட் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிஸி. பிப்ரவரி வரைக்கும் சீசன். அங்கால மழை வருமா? வெயில். ஜூன் ஜூலைல மழை. கஸ்டமர் வந்தா இருக்கு கொஞ்சம் குறையும். இந்த போட்ல 9 பேர் போகலாம் அதிகம்னு சொன்னா. 20 ஆளு போகும். 20 லைசென்ஸ் 9 ஆளுக்கு. லைசென்ஸ் 9 ஆளுக்கு. மூவில பார்த்துருக்கு. ஆலப்பில நிறைய போட்ஸ், அது நீட்டு போட், அது போட்டு அந்த இது வலிச்சு 100 ஆள் இருக்கு. 100 ஆள் ஒரு போட்ல 100 ஆள் வலிச்சு போய் சும்மா பண்றாங்களா இல்ல இது ஃபெஸ்டிவலுக்கு பண்றாங்களா? ஃபெஸ்டிவல் இது வில்லேஜ் டு வில்லேஜ் காம்படிஷன். ஓகே. அதுக்கு நிறைய வின்னருக்கு 25 lakhs. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 25 lakhs. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? வின் பண்ணிருக்கீங்களா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜென்டினா டீமுக்கு மெர்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட ஃபேன்ஸ் வந்து போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த வில்லேஜெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து மெயின் டிரான்ஸ்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த போட்டில் தான் போயிட்டு வருவாங்க. அதனால தான் வந்து இங்கே இந்த ஆலப்புழாவை வந்து இந்த வெனிஸ் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரம் இந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு வில்லேஜ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து குட்டநாடு, இதே மாதிரி நிறைய இடம் இருக்குது. வேம்பு நாடு, குட்டநாடு அண்டு நிறைய பிளேஸ் வந்து இந்த ஆலப்புழா இந்த லேக் சுற்றி இருக்குது. ஸோ இதுலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டின் படியோடைய வந்து இந்த லேக் இருக்குது. ஸோ அதில் இறங்கித்தான் குளிக்கிறாங்க. அவங்களோட தண்ணி சம்மந்தப்பட்ட தேவை எல்லாத்தையும் வந்து இதிலேயே அவங்க நிறைவு செய்கிறாங்க. நிறைய வாழைத்தோட்டமெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கோயில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து போட்டில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கால பார்த்தாலும் வந்து தண்ணி, இங்கால பார்த்தாலும் தண்ணி தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வாரதுக்கு ஒரே டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த போட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க எல்லாம் வந்து போட் ஓடிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு போட்டோட லைசன்ஸ் இருக்கா என்னன்றது தெரியல. ஏன்னா அவனுக்கு ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். பட் போட் ஓடி போயிட்டு இருக்கான். குட்டநாட் பேக் வாட்டர்ஸை பார்த்தீங்கன்னா ஆலப்பேயில் இருக்கிற ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். நிறைய போட்ஸை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நல்ல ஒரு காமான பீஸ்ஃபுல்லான ஜேர்னி தான். மற்றது வந்து இந்த குட்டநாட் வந்து ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதோட இந்த குட்டநாடை ரைஸ் போல் ஆஃப் கேரளான்னு சொல்கிறது. ஏனெண்டா இங்கே நிறைய படி, ஸோ நெல் விவசாயம் வந்து பெரும்பாலான இடங்களில் செய்யப்படுது. அதோட உலகத்தில் கடல் மட்டத்துக்கு கீழே விவசாயம் செய்கிற இடங்கள் அது ரொம்ப குறைவான இடங்கள் உலகத்தில். அதில் இந்த குட்டநாடும் ஒரு இடமாக இருக்குது. அது ஒரு சிறப்பான விஷயம். இதை பற்றி ஆனால் ஓவராலாக வந்து ஆலப்பியை வந்து வெனிஸ் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து. ஓகே. ஏன்னா அந்த வெனிஸ் நகரம் தெரியும் தான் இத்தாலிக்கு அது வந்து நீருக்குள்ளே தான் அந்த நகரமே இருக்கும். ஸோ அதுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து போட்டில் மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். பட் இட்டாலி இன்னும் போகலை. ஸோ அதனால் அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஈஸ்ட் ஆஃப் வெனிஸ்ன்றது நினைக்கிறேன். ஈஸ்டில் இருக்கிற ஒரு வெனிஸ் மிதவை நகரம் என்று சொல்கிறது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பச்சை பசேல் என்று நல்ல காட்சியில் தான் இருக்குது. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேருண்டா, கவுங்கால் ஸ்ரீ பகவதி டெம்பிள். கவுங்கால் நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. என்ன இதுதான் அதுக்கு துறைமுகம். இதில் இறங்கி தான் போகணும். கவுங்கால் போட் ஜெட்டி. பெருந்தெல்லாம் வந்து அவங்க வளர்க்குறாங்க. ஸோ இது போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட், கௌரி ரெஸ்டாரண்ட். வீடெல்லாம் கூட
இதில் வடிவான செட்டப் கட்டி வச்சுருக்காங்க. நார்மலாக வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற வீடுகள் மாதிரி வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. வீடு முத்தம், தென்னை மரங்கள், பூ மரங்கள் எல்லாம் வளர்த்து மதிலெல்லாம் கட்டியிருப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நிறைய பேர் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்து போவோம் அப்படின்னு சொன்னோட வந்து இங்கே போட்டில் டிரைவர் அண்ணா வந்து இங்கே நல்லா இருக்கும் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு போகிறேன். இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து சாப்பிட வந்துருக்கிறோம். சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இது என்ன ஃபீஸ் பார்க்குறீங்க? இது கறி மீன் ½ kg. இது 1 kg 600. ½ kg 600. இந்த ரால் என்ன மாதிரி? அது ½ kg 900. எல்லா குக்கிங் எல்லாம் இன்க்ளூடிங். எல்லாம் அதோட ரைஸ் தருமோ? ரைஸ் 100 rupees தான் எக்ஸ்ட்ராவா? ரைஸும் இந்த கறி மட்டும் இந்த ரெண்டும் தான். லஞ்ச் சாப்பாடு எல்லாம் கூடி 100 rupees. இது எக்ஸ்ட்ரா இருக்கு 900. இது ரால் எப்படி நல்லா இருக்குமா? ரால் கறி செய்யுமோ இல்லை டெபிள்? எல்லாம் ஃப்ரை சார். ஃப்ரை டேஸ்டி. ஃப்ரைட். அப்போ எப்படி சோரோட ஃப்ரைட் மட்டும் சாப்பிடும்? கறி லஞ்சுக்கு இன்க்ளூடிங் ஃபிஷ் கறி உண்டு. ஃபிஷ் கறியும் உண்டு. ஃபிஷ் கறியும் உண்டு. அது எவ்வளோ சொன்னாங்க? 900. ½ kg 900. ஃபிஷ்ஷா? ஃபிஷ் ½ kg 600. ஃபிஷ் ஓகே. அப்போ ஓகே. ஃபிஷ் ½ kg. ½ kg. என்ன வேணும்? ஃபிஷ் வேணும். இது மாதிரி. இது மாதிரியா? கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது, கொஞ்சம் சோல்ட்டியாகவும் இருக்குது, பட் ஜெம்மியாக இருக்குது. சோரோட சாப்பிடும்போது இலக்கிய வந்து எல்லா சாப்பாடையும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி கண்டு. இந்த மீன் குழம்பு வச்சதல்லோ அது வந்து கொஞ்சம் ஷவர் டைப், இந்த நிறைய புளி போட்டால் வரும் அப்படி ஒரு டேஸ்ட், பட் நல்லா இருக்குது. வித்தியாசமாக டேஸ்ட் நல்லா இருக்குது. நேற்று மதியம் சாப்பிட்றாங்க, பட் அதை விட டேஸ்ட்டாக சமைச்சிருக்காங்க. இது பயர், இது ஊர்லேயும் சமைக்கிறவங்க. ஆனால் இதே எனக்கு தெரியல இந்த கறி. எங்கண்ட ஊர் அந்த கத்திரிக்காய் வெள்ளைக்கறி அது போல். ஆனால் இது கத்திரிக்காய் இல்லை, இது வேறு இது உருளைக்கிழங்கு வேறியா? அண்ட் இதுவும் தெரியல. இது நீங்கள் உங்களுக்கு இது போடல ஏன்னு தெரியா? அப்படி சாப்பிட்டு பாருங்க. இது கொஞ்சம் ஸ்வீட் மேங்கோ போல். நான் புளிப்பு சாப்பிட்றது இல்லை, அது அவன் தெரிஞ்சுதான் போடையில. நல்லா இருக்கு. ஸோ இதில் நிறைய போட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டி இருக்காங்க. நாங்கள் 3 hours தான் வந்தாங்க, அதில் 1 hour சாப்பிட்றதுக்கே போயிட்டு இருக்குது. சரியான க்ரௌட். ஸோ எல்லாருக்கும் அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ரெஸ்டாரண்ட் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. சாப்பாடு டேஸ்ட்டாக தானே இருந்தது. கொஞ்சம் கேரளாண்ட எங்களோட ஒரு சோறு மாதிரி, அந்த குழம்பு மற்றது என்ன மாங்காயில் மாங்காய். ஸோ இப்போ போட் வந்து நாங்கள் திருப்பி தொடர போகிறோம் ட்ரிப்பை. எங்களோட போட்டுக்கு போவோமாங்க. ஸோ இதில் இளநீ எல்லாம் கூட வந்து வழியில் வந்து தாண்டி இருக்காங்க. ஆனால் இது ஃபாரினர்ஸ் வந்து இது அந்த வெளிச்சு கொண்டு போகிற அந்த சின்ன போட்ஸ் எடுத்து அவங்க அதில் போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதே போட் மாதிரி தான் எங்களோட போட்டும். ஸோ அவங்க முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். சிங்கம் வந்து சாஞ்சிட்டுது இந்த பேட்டியில். எங்களுக்கும் தர மாட்டேன், தான் தான் இதில் படுப்பேன். அதனால அப்படியே சாட்டுறார். நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் மட்டுமே அந்த ஃபுல் ஸ்பேஸையும் எடுத்துக்கொண்டு. நல்ல வியூ தான், நல்லா இருக்கு பார்க்க. இப்போ கொஞ்சம் வெதர் ஓகே ஆகிக்கொண்டு வருது. கொஞ்சம் முதல் பயங்கர வெக்கையா இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓகே ஆகுது. சுத்த வேற நிறைய தென்னை மரம் நிற்குது, மாமரம். அடுத்தது எங்கள்ட ஊரில் இருக்க எக்ஸோரா மரம் அதுவும் நிறைய இருக்குது இங்கே. நான் சென்னையில் காணையில், பட் கேரளாவில் நிறைய எக்ஸோரா மரமும் இருக்குது. மாமரம் வந்து நல்ல வடிவா வளர்ந்து மாமரம் ஆகுது. மாமரம் தான் நல்லா பூத்து இருக்குது. அப்படி அந்த அந்த அணைக்கட்டில் வந்து சில பேர் படுத்துருந்து ரெஸ்ட் எடுத்துருக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த இடத்துல போய் நிற்கணும் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கூலிங் ஆகாமல் அந்த இலையெல்லாம் வந்து அப்படியே தண்ணியை தொட்டு கொண்டும் போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வியூ. அதோட பார்த்தோம்னா இந்த இந்த இதுக்கு பின்பக்கம், ஸோ இந்த கண்ணு கட்டின தூரத்தில் நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது. நாங்கள் முதல் சொன்ன போல் ரைஸ் போல் ஆஃப் கேரளா. ஸோ நிறைய நெற்பயிற்சி செய்கிறாங்க, பட் எல்லாம் அறுவடை செய்துட்டாங்க. ஸோ அது வளர்ந்த மாதிரி இல்லை.
அதோட நான் நிற்கிறேன் இந்த நெல் செய்கிறதுக்கும் இந்த பைத்தியக்காய் செய்கிறதுக்கும் இங்கேருந்து தான் தண்ணி எடுப்பாங்களே என்ன இதில் அந்த இது மாதிரி இடையில வெட்டி விட்டுருக்காங்க அதுலேருந்து தான் தண்ணி போகுது இதுக்கு கூட தண்ணி வரைகளை நினைக்கிறேன் அதை திறந்து விடுவாங்க இப்போ இந்த வீடுகளுக்கு இப்போ உதாரணத்துக்கு அவங்கள்ட்ட அன்றாட தேவைகளுக்குரிய சாமான்கள் வாங்குறது இல்லாமல் அந்த மற்ற பக்கத்தால் போவாங்களாகுமே ஒரு பக்கம் தான் வயல் தான் இருக்குது ஆனால் இவங்க போட் வச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து போட்டில் போய் தான் ட்ராவல் பண்ணுவாங்க நினைக்கிறேன் நாங்களும் வயல் அப்போ அந்த கித்தோன் போல தான் கிட்டத்தட்ட பின்னாடி இருக்கலாம் பாருங்க நல்ல க்யூட்டான வார்த்தைலாம் நிற்குது பாதை இருக்கு போல இருக்கு ஏன்னா நிறைய ஆட்டோ மோட்டார் சைக்கிள் எல்லாம் இந்த இடத்துல மட்டும் ஆக்சஸ் இல்லை நாங்கள் இப்போ ரிட்டர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஸ்டார்டிங் பண்ணி இந்த இடத்துல வந்து வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கிது பிரிட்ஜ் ஏதாவது இருக்குதோ தெரியல சின்ன பிரிட்ஜ் ஒன்று இருக்குது தண்ணிக்கு மேலாட ஸோ அதனால தான் அந்த வாகனங்கள் எல்லாம் மேலாட வருது இதில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கணும் நிறைய புல் எல்லாம் வந்து இருக்குது அந்த நீருக்குள்ள முளைக்கிற புல் கொடி மாதிரி படர்ந்து போயிருக்குது இதில் எல்லாம் வந்து அந்த பழைய டேமேஜான போட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏற்பாட்டி வச்சுருக்காங்க இப்போ மெயின் ரோடுக்கு போயிட்டுருக்குறோம் போட் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டோம் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஏனண்டா வெயிலுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது அவ்வளோ எக்ஸ்பென்சிவும் இல்லை எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா நிச்சயமா என்ஜாய் பண்ணினான் நல்லா இருந்தது நல்ல சீனரிஸ் இயற்கையுடைய ஒன்றித்து பயணிக்கிற போல ஒரு ஃபீல் இருந்தது ஆலப்பில் வந்தால் அது கேரளா வந்தால் ஆலப்பியை மிஸ் பண்ணாதீங்க நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு ஸோ நாங்கள் அடுத்தது வந்து சர்ச் ஒன்றுக்கு போகிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் சர்ச்சோட சந்திப்போம் ஸோ until then bye bye see you